இன்றைக்கி வந்துட்டு தேர்ஸ்டேயோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டோட லஞ்சுக்கு மிளகாக்கிளி சாம்பார் ப்ளஸ் வந்து ஆம்லேட் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆம்லேட்க்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி சைஸில். அண்டு கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய், கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு அண்டு வெங்காயத்தை வந்து ஆம்லேட் போடுற அதே தவாலே லேசாக வந்துட்டு வதக்கிட போகிறேன், பிங்க் கலரில் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா அதை அப்படியே முட்டையில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு அந்த நுர அளவுக்கு அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும் ஆம்லேட்டும். வெங்காயம் வந்து வதக்காமலும் செய்யலாம், பட் இப்படி செய்யும் போது இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வதக்கும் போது லேசாக வந்து அதில் கொஞ்சோண்டு ஒரு துளி உப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சமாக உப்பு இருக்கும். அண்ட் ஆம்லேட் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்து அவருக்கு வச்சுட்டு நான் வந்துட்டு இப்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு நானுமே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. காலையில் என்னோட ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நைட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அது எதுவுமே நைட் எடுத்து வைக்க முடியல. ஸோ அது எல்லாமே அந்தந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு சமையல் முடிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். எப்படி ஈவினிங் வர லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே வந்துட்டு சாமிக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.